ترى كيف فعل ربك بأصحاب الفيل. இஸ்லாமியர்களின் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு அரியமங்கலம் ரெட்ஸ் அவென்யூ குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஜனாத்துல் பிர்தோஸ் ஜும்மா பள்ளிவாசலில் நேற்று இரவு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு ஜமாத்தார்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. முஸ்தாக் உமர், இக்பால் ஆகியோரது சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஹாஜி அப்துல் ரகு, தபீப் ரஹ்மான், ரிட்ஸ் ராசா, சேகர், செந்தில்குமார், செந்தில்குமார் மற்றும் அனைத்து மதத்தினர் பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நல்ல விதமாக மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு இறைவனாக வாழ்க்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வைக்க மனமார்ந்த நன்றியை தங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். நன்றி நன்றி. தொடர்ந்து இது போன்ற பயணங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் கோரிக்கை. அதே நேரத்தில் இந்த பகுதியினுடைய முன்னேற்றங்கள் அதில் எல்லாரும் இணைந்திருக்க வேண்டும். குறிப்பாக மரங்கள் நடுவது மற்ற நம்ம பகுதிக்கு தேவையான இயற்கை சார்ந்த விஷயங்களை, குப்பைகளை ஒரு இடத்துல அதில் எல்லா விஷயம், அதே மாதிரி அந்த வாட்ச்மனுடைய விஷயங்கள், அது மாதிரி எல்லாத்திலையும் நம்ம ஒரே பகுதியில் இருக்கிறாங்க ஒத்துழைப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒருவரை இணைந்து செல்வதற்கு நாம் இணைந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவிப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. 16 வருஷம் தூங்கியே கழிச்சிடணும். இரவு நேரத்தினுடைய கணக்கு போட்டு பார்த்தோம்னா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு 16 வருஷம் தூங்கியிருக்கும். முதல் 16 வருஷத்தை பற்றி அது ஒரு என்ஜாய்மெண்ட் காலம், பள்ளி காலங்கள் என்பது அது யாருக்கும் நினைவு. இப்ப இடைப்பட்ட ஒரு 10-20 ஆண்டு காலங்களிலே மனிதர்களே நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் என்பது இஸ்லாம் மிக அழகாக வருகிறார். அவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொர்க்கவாசியா யாரா அப்படி எல்லாரும்